வெறும் பெருமித உணர்வோடு தான் சோழர்களும் இன்னைக்கு ராஜேந்திர சோழனும் நினைக்கப்படணுமா? அதற்கு அப்பால் அவர்களுடைய இடம் என்ன வரலாற்றில்? எப்படியெல்லாம் சோழ மன்னர்கள் நம்மளுடைய நினைவுல தங்கணும், அவங்களுக்கு என்னவாகவெல்லாம் நாம் மரியாதை செய்யணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு உருவாகிருக்கக்கூடிய பெரிய கேள்வி. எவ்வளவோ தமிழ் மன்னர்கள் ஆண்டிருந்தும் சோழர்களுக்கு அப்படி என்ன தனி மரியாதை, சோழர்களுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு? சோழர்கள்ல கரிகாலன் தொடங்கி இன்னைக்கு குலோத்துங்கன் வரைக்கும் அத்தனை மன்னர்கள் இருந்த போதிலும் ராஜேந்திர சோழனுக்கு அப்படி என்ன ஒரு தனித்துவம்? சோழர்களுக்கு ஒரு பொது பண்பு இருக்கு, அதை பார்க்க முடியும். சோழ மன்னர்களுக்கு அது கரிகாலன்ல துவங்கின அந்த அறம் தான், அது அறம் தான் சொல்லணும், ஒரு பொது அறம். அது கல்லணையில, காவிரிக்கு குறுக்கே கல்லணையில அணை கட்டினது அணை கட்டின தொடங்கி அங்க ஆரம்பிக்கிற அந்த அறம் நீர் காப்பாற்றணும், தங்களுடைய நீர் மேலாண்மை சார்ந்து தண்ணீர் சார்ந்து சோழர்களுக்கு இருந்த பெரிய பிரஜையும் அற உணர்வும் அவங்கள தொடங்கி தமிழகம் முழுக்க எண்ணற்ற ஏரிகளை, இன்னைக்கு சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம், அப்புறம் கடலூர் வீராணம் ஏரி, இன்னும் சொல்ல போனா கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜேந்திர சோழன் உருவாக்கிய சோழ கங்கம் தொடங்கி கன்னியாகுமரியில இருந்து எல்லா மாவட்டங்கள்லயும் சோழர்கள் பெரிய பெரிய ஏரிகளை, நீர்நிலைகளை, நீர் ஆதாரங்களை உருவாக்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை நீர் வழியாகவே ஒரு பெரிய இணைப்பையும் உருவாக்கினவர்கள் சோழ மன்னர்கள். இந்த ஒரு நீர் மேலாண்மை சார்ந்திருக்கக்கூடிய இந்த அறம், அது அறமாகவே போற்றப்படுது. அவங்கள தொடங்கிதான் அது பிற மன்னர்களுக்கும், பாண்டியர்கள், பல்லவர்கள் எல்லோருக்கும் அந்த அறம் அப்படிங்கிறது மடைமாறி போய்கிட்டே இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். ரெண்டாவது, இவங்களுடைய கலை வெளிப்பாடு அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு என்றும் அழிக்கப்பட முடியாத ஒரு பொக்கிஷம். அது தஞ்சை பெரிய கோயிலாகட்டும், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ஆகட்டும், தாராசுரம் ஆகட்டும், திரிபுவனம் கோயிலாகட்டும், எல்லாம் இவங்க செஞ்சிருக்க எல்லா கோயில் கலை மரபு வழியாக நம்மளுடைய மெய்ஞானமும் நம்மளுடைய கலைகளும், இன்ன பிற ஆடல்களோ, சிற்பங்களோ, ஓவியங்களோ, கட்டுமான கலைகளோ, இந்த எல்லா கலைகளும் வரலாற்றில் ஆவணப்படுத்தி இருக்காங்க. அது வெறுமன சோழர்கள் அவங்களுடைய பெருமையை பிரகடனப்படுத்துறது, தமிழ் நிலத்தினுடைய பெருமையை பிரகடனப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அப்பால் ஒரு பெரிய பொக்கிஷம். நமக்கென்று ஒரு செல்வம் இருக்கு, நமக்கென்று ஒரு தமிழ் நிலத்துக்கென்று ஒரு வேர் இருக்கு, நமக்கென்று ஒரு சொத்து இருக்கிறது, ஒரு அறிவு சொத்து இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் அறிவு சொத்தாகத்தான் நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கு அதை கடந்து அவங்களுக்கு இருந்த ஒரு சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க பெரிய சைவர்களாக, சிவபாத சேகர்களாக தங்களை சொல்லிக்கிட்ட ராஜராஜனும் ராஜேந்திரனும் அவங்க எண்ணற்ற வைணவ கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க, கற்றளிகளை உருவாக்கியிருக்காங்க, கல் கோவில்களை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஏன் புத்த விகாரங்கள், சமணர்களுக்கு கோயில் எழுப்பி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இன்னும் இந்த தலைமுறை கற்றறிய வேண்டிய ஒரு பெரிய பண்பாக, இந்த காலத்தினுடைய வன்மத்திற்கு அப்பாற்பட்டு, வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நாம் இந்த தலைமுறை கண்டறிய வேண்டிய, இந்தியா முழுவதும் அரசியல் உணர்வோடு அதற்கு அப்பாற்பட்டும் நம் மக்கள் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பண்பு இது. இன்னும் மிக முக்கியமாக அவர்களுடைய பொருளாதார நோக்கம், பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது வெறும் போர் வெற்றிகளாலையும் வெறுமன சூறையாடல்களால மட்டுமே ஒரு அரசாங்கத்தை வழிநடத்த முடியாது, அதன் மூலமாக மட்டுமே ஒரு மக்களுக்கான வளத்தை நிலைநாட்டிட முடியாதுன்னு நம்பிதான் அவங்க கடல் வழியாக வாணிபத்தை வளர்க்கிறாங்க. தெற்காசிய, தென்கிழக்கு ஆசிய கடல் பரப்புல, கடல் பாதையில எந்த இந்திய மன்னனும் அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யாத செயல்களை எல்லாம் செய்து, கடாரம் துவங்கி பல்வேறு சீனம் வரைக்கும் பெரிய அளவுக்கான கடல் வாணிபங்களை உருவாக்கி, இந்த வாணிபம் வழியாக மக்களுடைய பொருளாதாரத்தை, அவங்களுடைய வளங்களை உருவாக்குறது, இதெல்லாம் ஒரு பெரிய பங்கு. அப்போ இப்படியாக சோழர்களுடைய ஒரு பொது பண்புல இருந்து நாம தொடர்ச்சியா அணுகக்கூடிய செயல்கள் இதெல்லாம் அப்படின்னா, அதை தொடர்ந்து பார்க்கக்கூடியது சோழர்களுடைய வரலாற்று நாயகர்களுடைய உச்சமாக நாம் பார்க்கிறது ராஜராஜ சோழன் தான். ராஜராஜ சோழன் ஒரு தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு புதிய துவக்கமாக மாறியவர். அவர் ஒரு பெரிய ஒருங்கிணைவினுடைய புள்ளியாக மாறியவர்.
ஏன்னா இன்னும் நினைச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு பெரிய கோயில, எவ்வளவு பெரிய மனித உழைப்போட, எவ்வளவு பெரிய கற்பனையோட, கனவோட, எவ்வளவு பெரிய ஒருங்கிணைவோட இதை உருவாக்கி இருக்க முடியும்னு. கல்லணையில தொடங்கி ராஜராஜேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய, நம்மளால இன்னைக்கும் ஒவ்வொரு கணமும் வியந்து வியந்து தவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இது எப்படி உருவானது அப்படின்னா, அது பெரிய ஒருங்கிணைவினுடைய சாத்தியம், அது பெரிய கூட்ட முயற்சி, ஒற்றுமையினுடைய சாத்தியம். அதையெல்லாம் உருவாக்கின ஒரு உச்சம் ராஜராஜன் கிட்டயே இப்பவும் குடவாயில் பாலசுப்ரமணியம் போல ஆய்வாளர்கள்லாம் சொல்லக்கூடிய ராஜராஜன் கிட்ட ஒரு பெரிய பன்மைத்துவம் இருந்தது. அந்த பன்மைத்துவம் தான் அவருடைய மறைவுக்கு பின்னாடி பெரிய கோவில இன்னும் பிற பாண்டிய மன்னர்கள், மராட்டியர்கள், எல்லா பல்வேறு மன்னர்களும், ஏன் இன்னும் சொல்ல போனா ராஜராஜேஸ்வரம் கோயில பூதம் கட்டியதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த மக்கள் இருக்கிற இந்த சூழல்ல அது ராஜராஜன் தான் கட்டினார் அப்படின்னு ஒரு ஹூல்ஸ் கட்டுமான ஜெர்மன் தொழில் ஆய்வாளர் கண்டுபிடிச்சு சொல்லும்போது, இப்படி ஆங்கிலேயர்கள் வரைக்கும், இப்படி வெளிநாட்டவங்க வரைக்கும் பெரிய ஒரு பற்று அந்த கோயிலோட உருவாகி வந்திருக்கு. இந்த பன்மைத்துவம் தான் தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய பன்மைத்துவம். அது இன்னும் இன்னும் வளரணும் அப்படின்றாங்க. இது எல்லாம் தான் நாம கவனிக்க வேண்டிய அம்சங்கள். ராஜராஜன் இந்த உச்சம் அப்படின்னா சோழ பண்பாட்டில், அதாவது தமிழ் நிலத்தினுடைய பண்பாட்டினுடைய உச்சம் அப்படின்னா அதனுடைய மற்றொரு விரிவு, அதனுடைய விரிவாகத்தான் நம்ம ராஜேந்திர சோழனை பார்க்க வேண்டியிருக்கு. ராஜேந்திர சோழன் அவருடைய அப்பாவோட பிணக்கு ஏற்பட்டு அது ஒரு ஈகோல தனக்குன்னு ஒண்ணு வேணும் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் அந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் ஆதாரம் இருக்குன்னு தெரியாது. ஆனா உண்மை என்னன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா, தஞ்சை ராஜராஜனுடைய காலம் வரைக்கும் 175 ஆண்டுகள், விஜயாலய சோழன் தொடங்கி அது வரைக்கும் பெரிய இறுதியில ஒரு ராணுவ கேந்திரமாக மாறி இருந்திருக்குது. 10,000 யானைப்படை, குதிரைப்படை, இவ்வளவு படைகளோட தான் அவங்க ஒவ்வொரு கணமும் பெரிய அளவுக்கான அரசை கட்டி எழுப்பி போருக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த கணத்துல அந்த படைகளை வடக்கு நோக்கி அழைச்சிட்டு போகும்போது அந்த பாசன வெளிகள், வயல்வெளிகள் எல்லாம் வீணாகுது. அதுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு, சேதாரம் ஏற்படுதுன்றதுக்காகத்தான் பாதுகாப்பு நோக்கிலையும் நிர்வாக விஸ்தரிப்பினுடைய நோக்கத்திலையும் தான் ராஜேந்திர சோழன் தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாத்துறாரு. ராஜேந்திர சோழன் எப்படி ராஜராஜ சோழன் அவருடைய பிரகடனமாக, அவருடைய பெரிய ஒரு வெளிப்பாடாக, அவர் இந்த உலகத்துக்கு இறுதி வரை அளிக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய குறியீடாக கரிகாலன் எப்படி கல்லணையை சொன்னாரோ, ராஜராஜன் எப்படி பெரிய கோவிலை முன்னிறுத்தினாரோ, அது மாதிரி ராஜேந்திர சோழன் முன்னிறுத்திய 3 விஷயங்கள். ஒன்னு, இப்படி ஒரு மாநகரத்தை, அவருடைய தலைநகரத்தை, சோழர்களோட தலைநகரத்தை இடமாற்றம் செய்து அரியலூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்தை கொண்டு வரும்போது இது ஒரு மாநகரம். அன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இவ்வளவு திட்டமிடலோட அரண்மனையோட மக்களுடைய குடியிருப்பு, அதுக்கான மருத்துவ தேவைகள், கல்வி, இது எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய திட்டமிடல்களோட ஒன்னு உருவாக்க முடியுது அப்படின்னா அந்த திட்டமிடல் ஒண்ணு. அதற்கு கங்கையில போய் வங்க மன்னர்களை வென்று கங்கை நீரை கொண்டு அதை ஏரியில கொட்டி சோழ கங்கம்னு ஒரு பெரிய மாபெரும் ஏரியை உருவாக்குனது. 4 ஊராட்சிகளுடைய 4 கிராமம் அளவினுடைய பரப்பது, அவ்வளவு பெரிய ஏரியை உருவாக்குனது. இவ்வளவு பெரிய கோயிலை உருவாக்கி அதற்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரம், கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயர் வைத்தது. அதன் வழியாக தனக்கு கங்கை கொண்டான் என்ற பெயர் வைத்துக் கொண்டது. இது எல்லாம் பெரிய பெருமைகள். ராஜேந்திர சோழனை ஏன் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்கான பெரிய பெருமைகள் இதெல்லாம். அதனுடைய நீட்சியாக அவர் செஞ்ச இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்படித்தான் இந்த ஒவ்வொன்றையும் நாம் நினைவு கூற வேண்டியது இருக்கு. இந்த அவர்களுடைய நீர் மேலாண்மையாகட்டும், சோழர்களுடைய தமிழர்களுக்கான அறிவு சொத்தாக அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த கோயில்கள், இந்த கலைகள், இந்த மரபுகள், பண்பாடு எல்லாமும் ஆகட்டும், இப்படி இந்த எல்லா வழியாக சோழர்கள் நாம் இன்று நம்ம பார்க்கும்போது வெறும் பெருமித உணர்வாக அதை நினைச்சு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, நாம எப்படி அதை நம்பிக்கையினுடைய குறியீடாக கல்லணையையும் பெரிய கோவிலையும் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தையும் பார்க்கிறோமோ, இது வழியாக நாம் அறிய வேண்டியது ஒரு பெரிய நன்றி உணர்வோடு சோழர்கள் நாம் நினைக்க வேண்டியது இருக்குது. வெறும் பெருமித உணர்வு அப்படிங்கிறது எந்த தருணங்களையும் எல்லா நபர்கள்கிட்டையும், எந்த ஊருக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெருமித உணர்வோடு இருக்க முடியும். ஆனா சோழர்களை நினைக்கிறது அப்படிங்கிறது அப்படி நினைக்க முடியாது. பெரிய நன்றி உணர்வோடு, பெரிய சுயமரியாதை உணர்வோடு, இன்னும் பெரிய அந்த ஒருங்கிணைவினோடு, பெருங்கனவினுடைய சாத்தியங்களோடு, பெரிய திட்டமிடல்களோடு, இன்னும் சொல்லப்போனா இந்த நீர் சார்ந்து அவங்களுக்கு இருந்த அவர்கள் பரப்பிய அற உணர்வு சார்ந்து
இது எல்லாமும் சார்ந்துதான் சோழர்களை, சோழ மன்னர்களை இந்த தமிழ் சமூகம் நினைவுல வைத்துக் கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு. அதனுடைய ஒரு நீட்சியாக அல்லது அதனுடைய ஒரு இந்த 1000வது ஆண்டு அப்படிங்கிறது, இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த இடம் ஒரு ஊர் பேர் தெரியாம இருந்து பெரிய பிரபலமாகல தஞ்சை அளவுக்கு. அது நிறைய காரணங்களை சொல்றாங்க. மாளிகாப்பூர் படையெடுப்புக்கு பின்னாடி இந்த நகரத்தினுடைய கட்டமைப்பு அழிந்திருக்கிறது. இங்க இந்த கோயிலை இப்ப பார்க்கக்கூடிய கோயிலே வெறும் 50% தான். அதனுடைய திருச்சுற்று மாளிகைகள் எல்லாம் இந்த கற்கள் எல்லாம் உடைச்சி எடுத்துட்டு போகப்பட்டு தான் கொள்ளிடத்துல தடுப்பணை உருவாக்கியிருக்காங்க ஆங்கிலேயர்கள். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சிதைவுக்கு இந்த கோயிலை உருவாக்கியிருக்கு. ராணுவ இடமாக, ராணுவங்கள் பயன்படுத்தக்கூடிய, அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய இடமாகவெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல இந்த கோவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய சிதைவுகளுக்கு இது உள்ளாகி இருக்கு. அதனுடைய நீட்சியாகத்தான் இது அதனுடைய புகழை இழந்திருக்கணும். தஞ்சை அளவுக்கு, தஞ்சையை விட இன்னும் மேலாக நினைக்கப்பட வேண்டிய, தஞ்சை அளவுக்கு ஈடாக நினைக்கப்பட வேண்டிய ஒரு இடம், அந்த அளவுக்கு பார்க்கப்பட வேண்டிய, பகிரப்பட வேண்டிய, கற்கப்பட வேண்டிய ஒரு இடம் இந்த அளவுக்கு கொஞ்சம் மழுங்கி இருக்கு அப்படின்னா அதனுடைய காரணங்களை சொல்லலாம். ஆனா இப்போ இந்த 1000வது ஆண்டு சோழனுடைய தெற்காசிய கடல் வெற்றி கொடி பரப்பிய அந்த 1000வது ஆண்டு, ஒரு மாநகரத்தை, கங்கை கொண்ட சோழவன் மாநகரத்தை நிர்வாகித்த அந்த நிர்மாணித்தவனுடைய அதனுடைய அந்த செயலினுடைய அந்த சாதனையினுடைய 1000வது ஆண்டு. இதனுடைய கொண்டாட்டம் வழியாக மீண்டும் கங்கை கொண்ட சோழீஸ்வரமும் கங்கை கொண்டானும் பெருமித உணர்வுக்கு அப்பால பெரிய நன்றி உணர்வோடு, பெரிய கற்றல் உணர்வோடு, அறிவு சொத்தாக அவர்கள் நம்ம கொடுத்துட்டு போனதை அதை நம்ம காப்பாற்றுவதன் வழியாக, வேறுள்ளவர்களாக நம்மை உணர்வதன் வழியாக, சுயமரியாதையோடு, அறவுணர்வோடு நாம் இன்னும் இருப்பதற்காக ஏற்கனவே ராஜராஜன் இருந்த அந்த பன்மைத்துவமும் ஒருங்கிணைவும் இன்னும் தீவிரமாக தமிழ் சமூகம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியாகத்தான் இந்த தருணம் நாம உணர முடியுது. நியூஸ் 18 செய்திக்காக ஹரிகிருஷ்ணன் மற்றும் கலைவாணனுடன் வெற்றி.